போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை சவுகார்பேட்டை யானைக்கவுனி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான ஸ்டீல் பாலிஷ் கம்பெனி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த கம்பெனியில் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் ஊழியர்களாக வேலை பார்த்து வந்துள்ளனர். அதே இடத்தில் சதாப் அலி என்ற வடமாநில இளைஞரும் பணிபுரிந்து வந்துள்ளார். இவர்கள் அனைவரும் ஸ்டீல் கம்பெனிக்கு சொந்தமான விடுதியில் தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 26ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு சென்ற சதாப் அலி கம்பெனியில் தனது பணியை முடித்துவிட்டு விடுதிக்கு திரும்பியுள்ளார். அவர் விடுதிக்கு வந்த அடுத்த சில மணி நேரங்களில் அவரை வடமாநில இளைஞர் ஒருவர் தலையில் கல்லை போட்டு கொடூரமான முறையில் கொலை செய்தார். இதை பார்த்து குலை நடுங்கிய சக விடுதி நண்பர்கள் கொலை செய்யப்பட்டது யார் என தெரியாமல் சிறிது நேரம் திகைத்து நின்றனர். அதன் பிறகு இந்த கொலை சம்பவம் குறித்து சவுகார்பேட்டை போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இதை கேட்டவுடன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட நபர் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட நபர் ஸ்டீல் பாலிஷ் கம்பெனியில் பணிபுரியும் சதாப் அலிதான் என தெரிய வந்தது. அந்த பகுதியில் பதற்றம் அதிகரிப்பதற்குள் உயிரிழந்த சதாப் அலியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அங்குள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் சதாப் அலியை கொலை செய்தது அவருடன் பணியாற்றும் சக வடமாநில இளைஞர் சலீப் தான் என்பது தெரிய வந்துள்ளது. ஒரே கம்பெனியில் பணியாற்றும் இவர்கள் இருவருக்கும் இடையே கடந்த சில நாட்களாக மோதல் போக்கு நிலவி வந்துள்ளது. இதன் நீட்சியாக சதாப் அலியின் செல்போனை எதிர்த்தரப்பை சேர்ந்தவர் உடைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த சலீப் சதாப் அலியை கொலை செய்துவிட்டு தப்பியோடியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த வழக்கில் தீவிரம் காட்டும் போலீசார் குற்றவாளியை பிடிக்க பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.